காந்தாரா லெஜண்ட் சாப்டர் 1 இந்த படம் வந்து ப்ரீக்வல். காந்தாரா லெஜண்ட் அப்படின்ற படம் வந்து இதுக்கு முன்னாடி பயங்கரமாக வந்து வரவேற்பு பெற்று அது வந்து ஒரு கன்னட மொழி திரைப்படம். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி ஆகா ஆகான்னு பேசப்பட்ட ஒரு படம். அந்த படத்தினுடைய ப்ரீக்வலாக வந்து சாப்டர் 1 அப்படின்ற வகையில் அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு மக்கள் மத்தியில். எனக்குமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சாப்டர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி, தீண்டாமை, அப்புறம் வந்து இந்த பண்ணையார் தன்மை, அப்புறம் வந்து சிறுதெய்வ வழிபாடு, அப்புறம் ஆரிய வழிபாடு, இது ரெண்டும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு அரசியல், இது பலப்பட்ட விஷயங்களை பேசப்பட்ட ஒரு படம் தான் காந்தாரா லெஜண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சாப்டர் 1 வந்து பார்த்தீங்கன்னா அஸ் யூஸ்வல் அதே மாதிரி வந்துட்டு சிறுதெய்வ வழிபாடு, அதோட இன்னும் ஒரு படி மேலே போய் வந்து பார்த்தீங்கன்னா வைணவம், அப்புறம் வந்து ஜாதி, அப்புறம் வந்து தீண்டாமை, அப்புறம் இந்த பழங்குடியினர் மக்கள், இது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகா பேசியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எதுலையுமே வந்துட்டு கருத்து சொல்லப்படலை இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. ஆனா அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா லெஜண்ட்ல வந்துட்டு காந்தாரா லெஜண்ட்ல வந்துட்டு அது வந்து ஒரு கருத்து திணிப்பு மாதிரி திணிச்சு வச்சிருந்தாரு ரிஷப் செட்டி. ஒருவேளை பலதரப்பட்ட விமர்சனங்கள் வாயிலாக அவருடைய எழுத்துல வந்து மாற்றம் வந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாவே அவரோட ரைட்டிங் வந்து இந்த படத்துல வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. அதை டிஸ்கஷனான ஒரு விஷயமா தான் இந்த படத்துல வந்து கேரக்டர்ஸை வச்சு பயங்கரமா வந்து பிளே பண்ணியிருக்காரு. அந்த சிறுதெய்வ வழிபாட்டு முறை, அது வைணவ கடவுளின் அடையாளம் என்ன, அந்த அடையாளத்தினுடைய வழிபாட்டு தன்மை எதுலேருந்து மாறுபடுது, இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு பவர் இருக்கு, அதுல என்ன மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் மோடு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களுமே வந்துட்டு ஒரு ஒரு டோன் பண்ண விதம் வந்து பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப அழகாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வந்துட்டு ஒரு கெட்ட சக்தி, ஒரு நல்ல சக்தி, கெட்ட சக்தி தான் வில்லன் அப்படின்ற மாதிரியான ஒரு போர்ட்ரேட் தான் இந்த மாதிரியான ஒரு கதைக்களத்துக்கு ஒரு அடாப்டபிளான ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். அது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு தாட்டு. ஆனால் அது ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட்டிங்லையும் ஸ்க்ரீன் பிளே வைஸ்லுமே வந்துட்டு பட்டி டிங்கரிங் கூட சொல்ல முடியாது. நம்மளுக்கு வந்துட்டு பழக்கப்பட்ட ஒரு கதைக்களம் அப்படின்றத தெரியாத அளவுக்கு ரொம்ப நேர்த்தியா ரொம்ப சிறப்பாகவே வந்து பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ரிஷப் செட்டி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. ரொம்ப அழகாவே வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ரிஷப் செட்டி அவர்களுக்கு மணிகண்டன் அவர்கள் தான் வந்து டப்பிங் வாய்ஸ் கொடுத்திருந்தாரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவருடைய டப்பிங்கு. இந்த படத்துல எல்லாருடைய டப்பிங் வாய்ஸஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஒரு சில இடங்கள்ல ஹியூமர் தான் வந்து சரியா வந்துட்டு ஒர்க் ஆகவே இல்லை. ஆனால் நிறைய அந்த மாதிரி டப்பிங் வாய்ஸஸ் கரெக்டாக அடாப்டலாக ஒர்க் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஹியூமர் வந்து பயங்கரமா வந்து கிளிக் ஆகும். ஆனால் ஏன் வந்துட்டு ஹியூமர் எதுவுமே வந்துட்டு பெருசா கிளிக் ஆகல அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு கூட வந்துட்டு நம்ம சிரிச்சு வகுப்புல சிரிக்க வச்ச மாதிரியான இல்லை. ஆனா அதுக்கான மூமெண்ட் எல்லாமே வந்து பயங்கரமா ரைட்டிங் வைஸா வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அது எதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகவே இல்லை. இந்த படம் வந்துட்டு ப்ரொடக்ஷன் வைஸா இவங்களோட எடுக்கக்கூடிய எல்லா ப்ரொடக்ஷன்லுமே வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவலாவே வந்துட்டு ஒரு பெரிய பெரிய படமா பண்ணாலும் அது ஸ்கிரிப்ட் வைஸாவுமே டெக்னிக்கல் வைஸாவுமே கிராஃப்டாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நம்பர் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் அமையுது அப்படின்றது வந்து சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவாக இருக்கு. இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலில் வந்து ஆடாயிக்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம். மெயினாக வந்துட்டு இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர், அப்புறம் வந்துட்டு ஆர்ட் டைரக்டர் ரொம்ப அழகாக வந்துட்டு இதில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து காஸ்டியூம் டிசைனர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கெட்டு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. இதில் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டம்ப்டாக நான் பார்க்கறது என்ன அப்படின்னா மியூசிக்கு. இதுல போனதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு படமா தான் இருந்துச்சு. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கடந்த காலம் பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அதுவுமே வந்துட்டு ஒரு பீரியாட்ரிக் ஃபிலிம் மாதிரி வச்சுக்கோங்க. இதுல வந்துட்டு மியூசிக் வந்து ரொம்ப வந்து சென்சபிளா வந்து போடணும். ஆனா இவங்க அதெல்லாம் வந்து எந்த விஷயத்தையுமே வந்துட்டு நான் பண்றேன், அந்த பிஜிஎம் வந்து அந்த சீனுக்கு வந்து அவால்வ் பண்ணா போதும், அதுதான் வந்து ஒரு இசையோட வேலை. இது வந்து பீரியாட்ரிக்ல இப்படித்தான் இருக்கும் அப்படிலாம் இருக்கும் அப்படின்னு ரிசர்ச் எல்லாம் தாண்டி அது வந்து இந்த படத்தை வந்துட்டு வேறு விதமான ஒரு டைமென்ஷனுக்கு கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். 1000ல் ஒருவன் மாதிரியான ஒரு படத்துக்கு ஏற்ப ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலான ஒரு இசைக்கோர்ப்பை வந்து இந்த படத்துக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு அதுவும் இன்னும் வந்து ஒரு மெருகேற்றக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஆனால் அவங்க அதை செய்யாம இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்துட்டு ஒரு கமர்ஷியலான ஒரு வைப்ல இருக்கணும், இந்த படம் வந்துட்டு ஒரு வேற மாதிரி ஆடியன்ஸுக்கு வந்து ரிசீவ் ஆகணும், ஆடியன்ஸோட பல்ஸை வந்து அப்படியே வந்து மெருகேற்றணும் அப்படின்ற வகையில வந்து பார்த்தீங்கன்னா பின்னணி இசைக்கோர்ப்பு வந்து பண்ணியிருந்தாங்க. அது இந்த படத்துல வந்துட்டு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆனா கொஞ்சம் வந்துட்டு மிஸ் ஆயிருந்தாலும் கண்டிப்பா வந்து ஆடியன்ஸுக்கு வந்துட்டு ஒரு வியர்டான ஒரு தாட் வந்திருக்கும். ஏன்னா சீன் வந்து ரொம்ப பழசா இருக்கு, மியூசிக் ரொம்ப புதுசா இருக்கிற மாதிரியா இருக்கான ஒரு தாட் ப்ராசஸ் வந்துடும். ஆனால் அது எதுவுமே இல்லாம வந்துட்டு ரெண்டுக்கும் பேலன்ஸ்டான ஒரு டோன்ல வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு நியூ ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகாவே வந்துட்டு இது வந்து ஒர்க் ஆயிருந்துச்சு இந்த படத்துல. நம்மளுடைய எல்லா குலசாமிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிறுதை வழிபாடுக்கு ஒரு கதை இருக்கும், பின் கதை. அந்த பின் கதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தாவுக்கு இப்படி கிடைச்சிச்சு சாமி, இங்கிருந்து இப்படி வந்துச்சு, இங்கிருந்து இப்படி வந்துச்சு, அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சு கும்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னு எல்லா விதமான கதைகளுமே வந்து சொல்லப்பட்டிருக்கும். இந்த படம் பார்க்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம குலசாமி பற்றிய
அல்லது நம்ம சிறுதை வழிபாடு பற்றிய கேள்விப்பட்ட கதைகள் எல்லாமே கண்டிப்பாக நினைவுக்கு வந்து போகும். ஏன்னா அது மாதிரி வந்துட்டு அந்த தெய்வத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு ஒரு புனைவு கதையோ அல்லது ஒரு நிஜ கதையோ இருக்கும். அது ரெண்டும் கலந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைணவ அதோட சேர்த்து ஒரு ஆரிய கலாச்சாரம் கலந்த ஒரு கதையாக வந்து உருவாக்கியிருக்கார் ரிஷப் செட்டி. பொதுவாக இந்த மாதிரியான அதாவது பிரிச்சுவல் மோடில் இருக்க டோனில் அழுகக்கூடிய சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மூட நம்பிக்கையை முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இல்லது அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிற்போக்கான சில விஷயங்களை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கன்வின்சிங்காக சொல்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அது காந்தாரா லெஜெண்ட்ல அந்த விஷயம் இருந்தாலும் பெரும்பாலும் நம்மளை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் கமர்ஷியல் ஓரியன்டா ஒரு சினிமா தன்மையோட அதே டயத்தில் வந்துட்டு ஒரு புனைவு கதை அதோட சேர்த்து இதில் வந்து இந்த தெய்வத்துக்கு இப்படி ஒரு கதை இருக்கு, அந்த கதையை நான் வந்து சொல்றேன் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு கதைத்தன்மையோட இந்த படத்தை வந்து அணுகுது தான் நமக்கு இந்த படத்தோட பெருசாக ஒரு ரிலேட்டபிளாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. முதல் பாதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. எனக்கு வந்து நிறைய இடங்கள்ல வந்துட்டு சரி என்னதான் சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா தான் மண்டக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இரண்டாம் பாதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாகவே போச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரிஷப் செட்டி அவர்கள் அந்த ஒரு சாமி வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு டோனில் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸு அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லையும் சரி அந்த சீன் எல்லாமே வந்துட்டு பயங்கரமான ஒரு கூஸ்பம்ஸான ஒரு மொமெண்ட்னு சொல்லலாம். அதுவும் அந்த டைமிங்கில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு மிரட்டி எரிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அந்த படத்தினுடைய பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம். அதுதான் வந்து அந்த காந்தாரா லெஜெண்ட்லேயுமே வந்துட்டு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு. இந்த படத்தில் சொல்லக்கூடிய கடந்த கால கதைகளுக்கு பின்னாடியும் இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு இந்த சிறுதை வழிபாட்டுக்கு நிறைய கதைகள் இருக்கு. அந்த கதைகள்லாம் வந்து அடுத்தடுத்த பாட்டில் சொல்லுவேன் அப்படின்ற வகையில வந்து பார்த்தீங்கன்னா காந்தாரா லெஜெண்ட் சாப்டர் 2 அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து முடிச்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான படங்கள்ல நம்ம தேட்டரில் பார்த்தா தான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். நல்ல ஸ்க்ரீனிங் உள்ள சவுண்ட் குவாலிட்டி உள்ள தேட்டரில் போய் பாருங்கள். கொஞ்சம் சரியில்லாத தேட்டரில் பார்த்தாலும் படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லவுடாக கத்துற மாதிரியான ஒரு டோனில் இருக்கும். இப்படி லைக் கங்குவா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கங்குவா போய் ஏன் போட்டு அடிச்சானு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா இந்த படத்தில் கத்துற மாதிரி தான் அந்த படத்துலையும் கத்திட்டு இருந்தானுங்க. ஆனால் அப்போ அதில் வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்றது எனக்கு இப்போ புரியுது. அதனால் ஒரு நல்ல தேட்டரில் நல்லா சவுண்ட் குவாலிட்டி உள்ள ஸ்க்ரீனிங் உள்ள தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படமாக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தை வந்து ஓடிடியில் பார்த்தீங்கன்னா இது என்னடா படம் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. அப்படி ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான படங்கள் ஒன்லி ஃபார் ஒர்க்கிங் தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.